கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் உன்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அச்சிட்டிருக்கின்றீர். எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் இந்த கல்லறைகள் உயிர்த்தெழ நம்பிக்கையும் வழங்குகின்றன. நீ உமது அடையாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேர் ஒளி தரும் அந்த நாள் வரை இவர் இந்த கல்லறையில் அமைதியோடு துயில் கொண்டு இளைப்பாற செய்தல்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலார். இவர் உயிர்த்தெழுந்தபின் உமது திருமண ஒளியில் விண்ணகத்தின் முடிவில்லா ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் உண்மை மன்றாடுகிறோம். தந்தையே திருமணம் முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேற எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்குட்படுத்தாதே தீமையிலிருந்து விடுவிக்கிறோம். அருளறிந்த மரியே வாழ்க. நாம் சகோதரர் அவர் தந்தை ஜோசப் அலெக்சாண்டர் இவ்வுலக வாழ்விலிருந்து தமிழம் அழைத்து கொள்ள ஏதாவது இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கு திரும்பி செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கிறோம். ஆயினும் இருந்தோடிலிருந்து தலைவராக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தாழ்வுக்குரிய தமது உடலை மாற்றிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நாம் தந்தை ஜோசப் அலெக்சாண்டரை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தமது அமைதிகளை ஏற்றுக்கொள்வாராக. இவருடைய உடலையும் இறுதி நாளில் மகிமையோடு உயிர்த்தெழ செய்வாராக. ஆமென். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் உயிர் வாழ்வான். உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபோதும் சாகான் என்று வைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நமது தந்தை ஜோசப் அலெக்சாண்டருக்காக மன்றாடுவோம். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்கள் கண்ணீரையும் துடைக்கும் என்றார்களோம்.
இறந்தோர் உயிர் பெற செய்தீரே. எங்கள் சகோதரர் அருள் தந்தை ஜோசப் அலெக்சாண்டர் நித்திய வாழ்வடைக்க உம்மை மன்றாடுகிறோம். எம் சகோதரரை திருமொழிக்கு நான் கழுவி திருப்பூசதலால் முத்திரையிட்டீரே. இவரை வானகம் சேர்த்தருளுமை மன்றாடுகிறோம். எம் சகோதரருக்கு உடலையும் ரத்தத்தையும் திருவிருந்தாக அளித்தீரே. வானக விருந்திலும் இவரை அமர செய்தருளுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உமது திருவுளப்படி வாழ்ந்து இறந்த உமது அடியார் நமது தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியர்களும். இவ்வாறு உண்மையான நம்பிக்கையில் இவ்வுலக இவருக்கு இறை மக்களின் கூட்டத்தில் இடம் அளித்தது போல உமது இறக்கம் இவரை மறுவுலக வானத்துவரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நித்திய இலைப்பாற்றியே இவருக்கு அளித்தரலும். ஆண்டவரே, நித்திய இலைப்பாற்றியே இவருக்கு அளித்தரலும். ஆண்டவரே, நித்திய இலைப்பாற்றியே இவருக்கு அளித்தரலும். ஆவியாரின் பெயராலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே.